ஃபைனல் பாஸ் ராக் வந்து ரிட்டன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஃபைனல் பாஸ் ராக் ரிட்டன் வரும்போது வேற லெவலில் ஆடியன்ஸ் டியர் பண்ணுறாங்க. கடைசியாக ராவோட நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்தார் ராக். அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வராரு. இங்கே வந்துட்டு ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ராக் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் என்னை இப்போ உற்சாகமாக வரவேற்கிறது எனக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்ற மாதிரி பேசிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெசில்மேனியா மீண்டும் நியூ ஏர்லைன்ஸுக்கு திரும்புகிறது அப்படின்ற ஒரு செய்தியை தான் நான் சொல்ல இங்கே வந்திருக்கிறேன். ரெசில்மேனியா 42 நியூ ஏர்லைன்ஸில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே அந்த இடத்துல வெட்டிச்சு பட்டாசு தெறிக்குது. ரெசில்மேனியா 42 லொக்கேஷனை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ராக் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் கூட பாடுறாங்க. ராக் அந்த பாட்டை பாடி போயிட்டு, இது வாயை மூடுங்கடா, இது ஃபைனல் பாஸோட பாட்டு, நான் மட்டும்தான் பாடணும், எவனாவது பாடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சிடும், பாடாதீங்க, வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பாடுற. அந்த பாட்டை பாடிட்டு போதும் இந்த பாட்டு போதும், இதுக்கு மேலே பாடின நல்லா இருக்காது, நான் இங்கே மதிக்கிற ஒருத்தர் வர வைக்க போகிறான். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அவர் இங்கே முக்கியமானவர், அவரை நான் மதிக்கிறேன். அவர் தான் இங்கே சாம்பியனாக இருக்கிறார். அதுதான் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ். நான் உங்களை இங்கே வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கோடி ரோட்ஸ் மியூசிக், கோடி ரோட்ஸ். கோடி ரோட்ஸ் ராக்கும் ஹேக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸை பார்த்து ராக் பேச ஆரம்பிக்கிறாரு. முழுக்க ராக் டாமினேட் பண்ணுறாரு. நீ எனக்கு பிடிச்ச சாம்பியன், நீ என்னோட சாம்பியன், நீ எனக்கான சாம்பியன். நான் வந்து டிக்யூ கம்பெனிகிட்ட போய் இல்லாட்டி பேசிட்டேன். நான் வந்து டைரக்டர், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் நானும் ஒரு ஆள் தான். ஆனால் அவங்கள்ட்ட கேட்டேன், நான் WWE நான் பார்த்துக்கவான்னு கேட்டேன். அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து நான் இங்கே ஒரு பவர்ஃபுல் ஆளாக இருக்கிறேன். ஆனால் வந்து அதனால தான் சொல்கிறேன், நீ என்னோட சாம்பியன், நீ எனக்கான சாம்பியன், நீ ஏன் கூட வந்து அப்படின்ற மாதிரி சொல்ற. போன வருஷம் ரெசில்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பாரு, உன்னோட அம்மா மாமா ரோட்ஸும் மாமா ராக்கும் 2 பேரும் நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க. அதே போல நம்மளும் மாறிட்டோம். ஏன்னா போன வருஷம் ரெசில்மேனியாவில் நடந்த கான்ட்ரவர்சியில் என்னை யாருமே அடித்தது கிடையாது இது வரைக்கும். இந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் நீ என் கன்னத்தில் ஒரு பளிர்னு ஒரு அறை விட்ட. அந்த அறை விட்டதுக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்னோட சாம்பியனாக இருக்கணும்னு. ஏன்னா போன வருஷம் ரெசில்மேனியா முடிஞ்சோடனே அங்கே பாரு என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களாக மாறணும். அதனால தான் சொல்கிறேன், நான் உனக்கான வாய்ப்பை கொடுக்குறேன், நீ என்னோட சாம்பியன்ன்றதுக்காக தான். இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கலை. ஆனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீ என்னோட சாம்பியன், எனக்கான சாம்பியன். வாயை மூடுங்கண்ணா, நான் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் குறுக்க எவனாவது பேசுனீங்க உடச்சி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் பேச்செல்லாம் கொடுத்தார் ராக். அதுக்கப்புறம் கோடி நீ எனக்கான சாம்பியன், நீ இங்கே நிற்கணும்னா நீ வந்து என்னை விட பெரிய ஆளாக இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் அதிக சோஷியல் மீடியாவில் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவன் நான் தான். அதனால் சொல்கிறேன், நீ என்னோட பெரிய ஆளாக நான் வரணும்னா நீ உன்னோட ஃபேமிலியை பாரு. உன்னோட ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட நான் பேசிட்டேன். நீ என்ன வேணாலும் முடிவெடு. உன்னோட ஃபேமிலி உள்ளவங்கள்ட்ட நான் பேசிட்டேன். அவங்களோட குழந்தையோட கனவை நிறைவேற்ற போகிறேன், எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறேன். நீ வந்து இங்கே ஒரு பெரிய சாம்பியனாக இருக்கணும், நீ எனக்கான சாம்பியனாக இருக்கணும். கோடி நல்லா கேட்டுக்கோ, உன்னோட உயிர் எனக்கு வேணும். நீ உன் ஃபேமிலியோட பேசிக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, உனக்கு டைம் கொடுக்குற. நீ எலிமினேஷன் சேம்பரில் வந்து இதுக்கு பதில் கொடுக்குற. ராக் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. கொஞ்சம் தூரத்தில் போய் கோடி ரோட்ஸை திரும்பி பார்க்குறாரு. கோடி ரோட்ஸ் எதுவுமே சொல்கிறாரான்னு எதுவுமே சொல்லணும். ராக் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு.